வணக்கம் நண்பர்களே. வணிகத்தில் வியாபாரத்தில் இலக்கு நிர்ணயிப்பது என்பது வழக்கமான ஒன்று. அப்படி இலக்கில்லாமல் வியாபாரம் செய்தால், வணிகம் செய்தால் அது தவறும் கூட. பொருள் ஈட்டுவதில், வியாபாரம் செய்வதில், உற்பத்தி செய்வதில் இதில் இலக்குகளை நிர்ணயிப்பது என்பது நாம் சரியாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இங்கு தமிழகத்தில் 2 விஷயங்களில் இலக்கு நிர்ணயிப்பதை நான் கொஞ்சம் சற்று வித்தியாசமாக பார்க்கிறேன். ஒன்று, இலக்கு வைத்து மது விற்பது. இவ்வளவு மது விற்க வேண்டும் என்று. இதுக்கெல்லாம் எதுவும் பேப்பர் எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்டால் இருக்காது. ஒரு ஆவணங்கள் இதுக்கு இருக்காது. ஆனால் இலக்குகள் நிர்ணயிக்கப்படும். இலக்கு வைத்து மது விற்பது என்பது எவ்வளோ ஆபத்தானது என்பதை பாருங்கள். அதுபோல் காவல்துறைக்கு இத்தனை சதவீதம் நீங்கள் அபராதம் வசூலித்திருக்க வேண்டும் என்று ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்படுகிறது. இதுவும் பேப்பரில் நீங்கள் பேப்பர் எவிடன்ஸாக கேட்க முடியாது. ஆனால் சம்பந்தப்பட்ட துறையில், சம்பந்தப்பட்ட இடங்களில், சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களிடம் கேட்டால் உண்மையை ஒப்புக்கொள்வார்கள். ஆம், ஒரு மண்டலம், ஒரு ரீஜனில் இவ்வளவு மது வித்தாகணும், ஒரு ஸ்டேஷனில் இவ்வளவு அபராதங்கள் விதிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த மது விற்பனையின் மூலமாக தான், அந்த விற்பனையில் வரக்கூடிய லாபத்தை வைத்து தான் அரசாங்கங்கள் அரசு நல திட்டங்களை தீட்டுகிறது. எவ்வளவு பெரிய கொடுமை! உலகத்திலேயே இப்படி ஒரு கொடுமை நடக்கும் இடம் வேறெங்கும் இருக்குமா என்று தெரியவில்லை. இருந்தால் அவன் இங்கே இல்லை அங்கேயும் இருக்குது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நீங்கள் நியாயப்படுத்த முடியாது. ஒன்று. இரண்டாவதாக, எவ்வளோ வினோதம் பாருங்கள். ஒரு உடல்நலத்தை கெடுத்து ஒரு மனித உயிரியை மாய்க்கக்கூடிய ஒரு மதுவை இலக்கு நிர்ணயித்து அந்த பணத்தை கொண்டு மக்கள் நலத்திட்டங்கள் ஒரு பக்கம், ஒரு காவல் நிலையத்துக்கு, ஏன்னா அது வருவாயை வச்சு தான் நலத்திட்டங்கள் தருகிறது. இங்கே காவல் நிலையங்களுக்கு அபராதம் இலக்கு நிர்ணயிப்பது என்பது, காவல்துறைக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு அரசாங்கம் வரியிலேருந்து கொடுக்குது. ஆனாலும் இவர்கள் வருவாய் ஈட்டக்கூடிய துறை அல்ல காவல்துறை. தவறுகளை கண்டுபிடிக்கிறது, புலனாய்வு செய்வது, இந்த மாதிரி வேலைகளை செய்கிறவங்க. இவங்களுக்கு ஒரு இலக்கு, இவ்வளவு பணம் வரணும் இலக்கு நிர்ணயிக்க முடியாது. ஆனால் நிர்ணயிக்கிறார்கள். இதை அபராதம் மூலமாக. அபராதம் எங்கேருந்து வரும்? தவறு செயலிலிருந்து வரும். அப்போ தவறு இன்னும் கூர்மையாக இவர்கள் கவனிப்பார்கள். கவனித்து அந்த அபராதத்தை வசூல் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இந்த அரசாங்கம் செஞ்சுருக்கலாம். ஆனால் அதுக்கு பதிலாக என்ன நடக்கும்? இந்த கம்பல்சரி ஃபைன், அல்லது ஏதோ ஒரு இடத்தில் புகாருக்கு வருவர்களிடம் ஏதோ ஒரு பணம் வாங்கி கொண்டு அந்த பணத்தை அபராதம் செலுத்ததாக காட்டுவது என்றது போன்ற சமரச நடவடிக்கைகளுக்கும் இவர்கள் ஈடுபட வேண்டியிருக்கிறது. இந்த சமரசங்கள் எங்கு நடக்கின்றன? எதன் மூலம் நடக்கின்றன? இந்த சமரசங்கள் எதன் அழுத்தத்தில் நடக்கின்றன? இந்த அழுத்தங்கள் தரும் சமூக மாற்றங்கள் என்ன? காவல்துறையில் இப்படி ஒரு நிகழ்மையானால் இது தரக்கூடிய சமூக மாற்றங்கள் என்ன? அப்போ காவல்துறைக்கு லஞ்சம், ஃபைனோட லஞ்சம் கொடுக்கணும், அபராதம் கிட்டதோட லஞ்சம் கொடுக்கணும். இது ஏதோ ஒரு ஆபத்தான அழிவை நோக்கிய சமுதாய சீர்கேடை ஏற்படுத்தக்கூடிய விளைவாகத்தான் இருக்கும். சிறிய பார்வைதான், ஆனால் இது பெரும் தீங்குகளை விளைவிக்கக்கூடிய ஒரு செயல். தயவு செய்து இதை எப்படி திருத்துவது என்பது பாருங்கள், அல்லது மறுசீரமையுங்கள். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.